வேணாம் அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு தூங்கின பிறகு கூட திடீர்னு முழிப்பு வந்து நாளை காலை கொண்டக்கடலை பண்ணிடலான்னு எல்லாத்தையும் பொறுப்பாக ஊற வச்சேன்னு பார்த்தா தண்ணியே ஊற்றாம ஊற வச்சுருக்கேன். வெறும் சட்டியில் கடலை மட்டும் வச்சுட்டு பசாமல் போய் தூங்கியிருக்கேன். விளங்குமுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அடுத்தது காலையிலக்கு பழம்புரி மத்தியானத்துக்கு கட்டிப்பருப்பு வெங்காய குழம்பாட்டம் வச்சு பண்ணுவோன்னு சொல்லி உட்காந்து யூடியூப்பு அம்மாக்குன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு பண்ண போனால் பழம்புரி பொறிக்க எண்ணெய் கிடையாது, பருப்பு வைக்க பூண்டு கிடையாதுன்னு இந்த வீட்டில் ஒன்றத்தையுமே காணும். வீடா இல்லை வெட்டாந்தரையானே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதி ஃப்ரிட்ஜில் ஒட்டி அப்பப்போ வேணுங்கிற லிஸ்ட்டு எழுதுவாங்களே அப்படித்தான் ஒட்டுனேன். அது ஒட்டுது, இங்கே பறக்குது, அங்கே பறக்குது, இதை தேடி கண்டுபிடிக்கதே பெரும் வேலையாக இருந்தது. வேண்டாம் நான் இப்போவுமே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ தேவைப்படுற எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பழம்புரி ஒழுங்காக வந்துடணும் கடவுளே. அப்புறம் வந்து பழம்புரிக்கு இந்த காப்பி போட்டு குடித்தா நல்லா இருக்கும், அதனால் பாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அது ரொம்ப கனிஞ்சு போயிட்டு போல இருக்குது. அதனால் பழம் நெய்யன்னு இருந்தது, உள்ளே குழன்னு இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்னா பரவாயில்ல, ஆனால் ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீங்கிற மாதிரி 2 இது சேர்ந்தே அதுக்குள்ளே வந்துருந்துச்சு. அப்புறம் நிறைய மாவு மிச்சம் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில.